இன்னைக்கு வந்து வடகொரியாவை பார்த்தாலே உலகமே பயப்படுற அளவுக்கு பயங்கரமான ஒரு ராணுவ பலத்தை, உலகத்திலே 2வது மிகப்பெரிய ராணுவ வீரர்களை கொண்ட ஒரு நாடு வந்து வடகொரியா தான். அந்த மாதிரி வடகொரியாவில் வந்து ரொம்பவே கிரேசியான பைத்தியகாரத்தனமான சில சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறது வந்து கிங் ஜாங் உன். இவரையும் இவரோட அப்பா கிங் ஜாங் இல், அவரோட தாத்தா கிம் ஜாங் உன்னோட தாத்தா வந்து கிம் இல் ஜாங். இந்த 3 பேரோட போட்டோ தான் அந்த நாட்டில் வந்து எங்க போனாலும் இருக்கும். எங்க போனாலும் அந்த 3 பேரோட சிலைகள் தான் இருக்கும். இதை தான் வந்து மக்கள் வந்து இவங்க 3 பேர்த்தையும் தான் கடவுளை வந்து அவங்க பின்பற்றணும். அவங்கள தான் வந்து அவங்க டெய்லி மண்டிட்டு வந்து வழிபடணும். இதுல வந்து யாராவது அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கல, அவங்கள வந்து அவமதிக்கிற மாதிரி யாராவது பண்ணாங்க அப்படின்னா அவங்க அவ்வளவுதான், அவங்கள வந்து ஷூட் பண்ணிடுவாங்க. அங்குள்ள மக்களுக்கு வந்து ஒரு 28 ஹேர் ஸ்டைல் தான் அவங்க வந்து பின்பற்றணும். ஆண்களுக்கு வந்து ஒரு 10 ஹேர் ஸ்டைல் உண்டு. அந்த 10 ஹேர் ஸ்டைல்ல ஏதாவது ஒன்று தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணிடணும். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து மொத்தம் வந்து ஒரு 18 ஹேர் ஸ்டைல் உண்டு. அந்த 18 ஹேர் ஸ்டைல்ல ஏதாவது ஒன்று தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். இதுல மீறி அதை தாண்டி நான் அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், அங்க பூரா விடுவேன், இங்க பூரா விடுவேன், ஏதாவது ஹேர் ஸ்டைல் ஏதாவது டிஃபரெண்ட் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அவங்கள வந்து பிடிச்சி சிறையில போட்டுருவாங்க. ஆண்களுக்கு வந்து ஜீன்ஸ் பேண்டோ சார்ட்ஸோ அந்த மாதிரிலாம் போட அலோடு கிடையாது. அவங்க வந்து கோட்டு ஷூட்டு ஷர்ட் இந்த மாதிரி தான் போடணும். இது மாதிரி ஆடைகள்ல வந்து பயங்கர கட்டுப்பாடு வந்து அங்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த நாட்டுக்கு வந்து டூரிஸ்டா யாராவது போனாங்கன்னா, சப்போஸ் இங்க இருந்து டூரிஸ்டா போறவங்க அங்க வந்து போய் ஏகப்பட்ட சட்டத்திட்டங்கள் உண்டு. டூரிஸ்ட் வந்து அவங்க வந்து இந்தந்த இடத்த நாங்க பார்க்கணும் அப்படின்னு டூரிஸ்டா போறவங்க வந்து அங்க டிசைட் பண்ண முடியாது. அந்த நாட்டுல வடகொரியாவுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கும். அவங்க வந்து நீங்க டூரிஸ்டா வரவங்க வந்து யாரை பார்க்கலாம், எந்தெந்த இடங்களை பார்க்கலாம், எங்க யார் யார்கிட்டலாம் பேசலாம் அப்படின்னு சில ரூல்ஸ் எல்லாம் உண்டு. இங்க இருந்து போன உடனே அங்க வடகொரியாவில் போய் இறங்கணும், ஏர்போர்ட்ல போனோடனே உங்களோட மொபைல் போன், லேப்டாப் நீங்க எது வச்சிருந்தாலும் அவங்க வந்து அவங்ககிட்ட வந்து நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். அவங்க அதை வச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் வரும்போது தான் ரிட்டர்ன் தருவாங்க. அதே மாதிரி இங்க இருந்து டூரிஸ்டா போறவங்க வந்து முதல்ல வந்து ஒரு பெரிய செஷன் எடுப்பாங்க. அதாவது அது வந்து சைனாவில் நடக்கும். நீங்க வந்து அங்க போய் வடகொரியாவில் போய் நீங்க என்ன மாதிரி நடந்துடணும் அப்படின்னு ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு. அந்த இதெல்லாம் வந்து சைனாவில் வந்து அதுக்கு பெரிய செஷன்ஸே எடுப்பாங்க. அதை நீங்க ஃபர்ஸ்ட் டூரிஸ்டா வடகொரியாவுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த செஷனை வந்து அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க அங்க போக முடியும். அதுவும் டூரிஸ்டா எல்லா நாட்டுல இருந்து போக முடியாது. சில அமெரிக்கா மாதிரி அமெரிக்கா வந்து ஏற்கனவே வடகொரியாவுக்கு வந்து எதிரி நாடு அப்படிங்கிறனால அமெரிக்கா மாதிரி சில நாடுகள்ல இருந்து சப்போஸ் போனாங்கன்னா அவங்கள வந்து ரொம்பவே சீரியஸாவே அவங்கள வாட்ச் பண்ணுவாங்க. ஏதாவது உளவு பார்க்க வந்திருக்காங்களா அப்படின்னு சீரியஸா வாட்ச் பண்ணுவாங்க. அது மாதிரி சில சைனா, ஈரான் இந்த மாதிரி சோவியத் இந்த மாதிரி நாடுகள்ல இருந்து டூரிஸ்டா போகலாம். அப்படி போறவங்களுக்கும் ஏகப்பட்ட ரூல்ஸ்கள் வந்து அங்க இருக்குது. அது மாதிரி அங்க உள்ள பேப்பர்னாலும் சரி, ரேடியோனாலும் சரி, டிவினாலும் சரி, அதுல வந்து அதிபர் கிம்மோட முகம் மட்டும் தான், ரேடியோவில் வந்து கிம்மோட வாய்ஸ் மட்டும் தான் கேட்க முடியும் அங்குள்ள மக்கள். அதே மாதிரி டிவியில வந்து கிம்மோட முகம் மட்டும் தான் அவங்க பார்க்க முடியும். வெளி நாடுகளுக்கும் மற்ற நாடுகளுக்கும் அவங்களுக்கும் எந்த கம்யூனிகேஷனும் இருக்காது. இன்டர்நெட் வந்து அங்குள்ள இன்டர்நெட், வெளியில் உள்ள இன்டர்நெட்டுக்கு வந்து அவங்க வந்து அக்சஸ் பண்ண முடியாது. அதுபோக பேப்பர்னு எடுத்துட்டீங்கன்னா பேப்பர்ல வந்து அந்த கிம்மோட போட்டோ பிரிண்ட் ஆகி வர இடத்துல பிரிண்ட் மத்தியில தான் பேப்பர்ல மத்தியில பிரிண்ட் இருக்கும். அந்த கிம்மோட போட்டோ மேல நம்ம வந்து கை வச்சு படிக்க கூடாது. சப்போஸ் இந்த கை வச்சு படிக்கிறது யாருக்கா தெரிஞ்சுன்னா அவங்கள தூக்கி வந்து சிறையில போட்டுருவாங்க. ஏன்னா அது வந்து அதிபரை வந்து அவமதிக்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதனாலே அந்த பேப்பரோட மத்தியில தான் கிம்மோட போட்டோ வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. சைடுல வந்து மேட்ரு வந்து அடிச்சிருப்பாங்க. அந்த நியூஸ் அடிச்சிருக்க இடத்துல தான் நம்ம பிடிச்சி படிச்சிடணுமே ஒழிய வேற அதிபரோட படத்து மேல கை வைக்கிறதோ அவரை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி அவங்க வந்து அதை ஃபீல் பண்றாங்க. அதே மாதிரி பேப்பரை வந்து படிச்சு முடிச்ச பிறகு அதை வந்து மடிச்சு கரெக்டான இடத்துல அதுக்குள்ள கரெக்டான இடத்துல தான் வைக்கணும். அங்கேயும் நம்ம நாட்டில் நம்ம அங்கேயும் போடுற மாதிரி அங்கெல்லாம் அப்படி போட முடியாது. ஒரு இடத்துல தான் வைக்கணும். பேப்பரை வந்து அவங்க அதுக்குன்னு ஒரு டீம் இருப்பாங்க. அவங்க எடுத்துட்டு போய் தான் அதை மறுபடியும் வந்து அதை ரீயூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து ஒரு ஜூன் 8ஆம் தேதி, டிசம்பர் 17ஆம் தேதி வந்து அங்க வந்து குழந்தைங்க வந்து பிறந்திரவே கூடாது அப்படின்னு அவங்க மக்கள் வந்து ரொம்பவே வேண்டிடுவாங்க. ஏன்னா அந்த ஜூலை 8லயும் ஜூலை 17 ஜூலை 8ல வந்து கிம் அதிபரோட அப்பா வந்து இறந்த நாள். அதே மாதிரி டிசம்பர் 17 வந்து அவங்களோட கிம்மோட தாத்தா இறந்த நாள். இந்த 2 நாளும் அவங்க அப்பாவும் தாத்தாவும் இறந்த நாள் அப்படிங்கிறனால அந்த நாட்கள்ல வந்து குழந்தைங்க பிறந்தா அவங்க வந்து அந்த நாள்ல வந்து பிறந்த நாள் கொண்டாடவே முடியாது. சிலைகள் வந்து அவங்க நாட்டுல வந்து அவங்க கிம்மோட தாத்தா சிலை, அப்பா சிலை, இவங்க 3 பேரோட சிலைகள் போட்டோஸ் தான் நாடு ஃபுல்லாவே அங்கங்க இருக்கும். அவங்கள தான் கடவுளா வந்து அந்த மக்கள் வந்து வழிபடணும். சப்போஸ் அந்த சிலைகளை இவங்க போட்டோ எடுக்கணும் அப்படின்னா ஃபுல்லா தான் எடுக்கணும். ஜூம் பண்ணி முகத்தை மட்டும் எடுக்கிறேன், பாடி மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னு எடுக்குது அவங்க உள்ளவங்களுக்கு அதிகாரிகளுக்கு தெரிஞ்சு அப்படின்னா உங்களை தூக்கி ஜெயில போட்டுருவாங்க, இல்லைன்னா ஷூட் பண்ணிடுவாங்க. இவ்வளவு மோசமான சட்டத்திட்டங்கள் உள்ள நாட்டுல வந்து எலெக்ஷன் உண்டா அப்படின்னு நீங்க கேட்கலாம். எலெக்ஷன் உண்டு. எல்லாருமே அங்க உலகத்திலே அதிக வாக்கு பர்சன்டேஜ் வந்து பதிவார இடம் வந்து வடகொரியா தான். ஆனா அங்க ஓட்டு போட இடத்துல வந்து அந்த வாக்கு ஸ்லிப்ல கிம்மோட பேர் மட்டும் தான் இருக்கும். நீங்க வந்து உங்களுக்கு அதுல அவர் பிடிக்குமோ பிடிக்காதோ அவருக்கு மட்டும் தான் நீங்க போட்டே ஆகணும். வேற அங்க ஆப்ஷனே கிடையாது. அது மாதிரி ஒரு குடும்பத்துல யாராவது சப்போஸ் வந்து சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பம் ஃபுல்லா குடும்பத்துல மீதி இருக்கிற எல்லாத்தையுமே தூக்கி வந்து ஜெயில கொண்டு போட்டுருவாங்க. மீட்டிங் நடக்கும்போது ஒரு வாட்டி கிம் பேசிட்டு இருக்கும்போது அங்க யாராவது சப்போஸ் தூங்கிட்டாங்க அப்படின்னா, மீட்டிங்ல வந்து பொறுப்பு இல்லாம தூங்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஷூட் பண்ணிடுவாங்க. இது மாதிரி ஒரு சம்பவம் 2015ல நடந்திருக்குது. கிம் பேசிட்டு இருக்கும்போது, அதிபர் கிம் பேசிட்டு இருக்கும்போது அங்குள்ள டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒருத்தர் வந்து தூங்கிட்டாராம். அவரை பிடிச்சி ஜெயில போட்டு அப்புறம் அவரை ஷூட் பண்ணிட்டாங்களாம். கார் வந்து யார் யாரெல்லாம் அங்க வைக்கலாம்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து வைக்கலாம். அதே மாதிரி ராணுவத்தில் உள்ளவங்க வந்து கார் வைக்கலாம். மற்றவங்க எல்லாம் வந்து சைக்கிள் தான் யூஸ் பண்ணணும். கார் வச்சிருக்கவங்க
அந்த கிம்மோட சிலையோ அல்லது அவங்க அப்பா அவங்க தாத்தா யாராவது சிலைகள் இருக்க இடத்துல போகும்போது 20 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல போகக்கூடாதான். அதுக்கு மேல அவங்க 20 கிலோமீட்டருக்கு ஸ்பீட்ல 20 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல அவங்க போனாங்கன்னா அவங்கள பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. அதே மாதிரி சைக்கிள் வச்சிருக்கவங்க அந்த இடத்துல சிலைகள் இருக்க இடத்துல வந்து சிலைகளோ அல்லது கிம்மோட போட்டோஸோ இருக்க இடத்துல போகும்போது வந்து சைக்கிள்ல இருந்து இறங்கி உருட்டிட்டு தான் போகணுமா. அதே மாதிரி கிம்முண்டோ ஜாங்குண்டோ உன்னுண்டோ ஏதாவது பேர் அந்த அதிபர் பேர் வர மாதிரி யாருக்காவது பேர் வச்சாங்கன்னா அவங்கள பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. அந்த அதிபரோட பேர் வர மாதிரி யாருக்குமே அங்க பேர் வைக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமா அவங்க வந்து நோட் பண்றாங்க. வடகொரியாவில் வந்து ஆண்கள் வந்து கண்டிப்பா 10 வருஷம் ராணுவத்துல வேலை செய்யணும். அதே மாதிரி பெண்கள் வந்து குறைஞ்சது 8 வருஷம் ராணுவத்துல கண்டிப்பா வேலை செய்யணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட சட்டத்திட்டங்கள் வந்து ரொம்ப கிரேசியான பைத்தியகாரத்தனமான சட்டத்திட்டங்கள்லாம் வந்து வடகொரியாவில் இருக்குது. இந்த இந்த மாதிரி கிரேசியான இவ்வளவு விஷயங்கள்ல வந்து எந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியமா இருந்து என்ன இது ரொம்பவே பைத்தியகாரத்தனமா இருக்கு அப்படின்னு நீங்க எந்த விஷயத்த வந்து நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எப்பா நம்ம நாடு எவ்வளவோ பரவாயில்லப்பா நம்மளாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படிங்கிறவங்களும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி உலகம் ஃபுல்லா நடக்கிற முக்கியமான விஷயங்களை இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து ஒரு 10 நிமிஷத்துல எனக்கு தெரியணும் ரொம்ப சிம்பிளா தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.